பாருங்க, அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அடுத்து ஒன்று போட்டிருக்குது. நிதானமாய் நடக்காத என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான்? அடுத்த வார்த்தை, தன் வழிகளில் தம்பி என்னவா? தன் வழிகளில் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது எதிர்மறையான வார்த்தை. கவனிங்க, நிதானம் இல்லை என்றால் என்ன வந்துடும்? தாறுமாறு. ஏன் வருது? கண்டதும் பேசுறது, திருப்பி நான் சொல்ல மாட்டேன், திருப்பி சொல்ல முடியேன். நான் கரெக்டு, நீ தப்பு. ஆமாம், உங்களுக்கு தான். நான் ஒன்று சொல்கிறேன், நான் தப்பாக சொல்லுவேன், கரெக்டாக சொல்லுவேண்ணா? தம்பி பேசாதன்னு சொல்கிறேன். ஏன் தம்பி பேசாத, அமைதியாக இருன்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் பேசுகிறான்றது அர்த்தம். தூங்காதன்னு சொல்கிறான், அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படி என்னப்பா சொல்லுங்க தூங்காதன்னு? தூங்குறவனா தூங்காதுன்னு சொல்லுவேண்ணா? இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு இல்லை. சொல்லுங்கள், அது கான்ஷியஸ், அது போடுங்க இங்கிலீஷில். அப்போது இப்படி தான் சொல்கிறேன் நான் சொல்லும் போதே. தமிழில் முந்தின வார்த்தை தூங்காதுன்னு சொல்லும்போது இப்படி தான் பேசுகிறேன், உணர்வோடு தான் பேசுகிறேன். பேசாதன்னு சொன்னேன்னு அர்த்தம் திருவிருந்தம் கூட பேசிட்டு இருக்கிறான், திருவிருந்தம் எடுக்கும்போது பேசிட்டு இருக்கிறான். இது யாரை கனம் பண்ணுறது? யாரை கனவீனம் பண்ணுறது? ரைட். ஒன்று சொல்ல போகிறேன், அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன். கவனிங்க, தாறுமாறுகளில் நடக்கிறான். ஒரு சின்ன கேள்வி, தாறுமாறுகளில், இந்த வார்த்தை படிங்க. அப்படியானால் அவனை நடக்க வைப்பது எது? தாறுமாற நடக்கிறான், அவனை நடக்க வைப்பது எது? திரையில் போடுவாங்க பாருங்க, ஒரு நிமிஷம். கிருபை உள்ளவனுக்கு இதெல்லாம் இருக்கும், இந்த கிரேஸ். தேவ கிருபை பெற்றவனுக்கு இதெல்லாம் இருக்கும். நிதானம் இருக்கும், தேவன் ஆளப்படுவான், நிதானமாக செயல்படுவான். தப்பு பண்ணா கூட என்ன இருக்கும்? சூப்பர். இப்படி பேசுகிறேன் பாஸ்டர், புரியுது? உன் சகோதரி வந்து குடும்ப பிரச்சனை, அக்கா தங்கச்சி, நான் சபைக்கு வரணுமா வரக்கூடாதா? நான் சபைக்கு வரணுமா வரக்கூடாது? என்னை பார்த்து ஃபோனில், நான் சபைக்கு வரணுமா வரக்கூடாதா? அம்மா புரியுதாம்மா? நான் சபைக்கு வரணுமா? இப்போது சில பேர் சபைக்கு வரலைன்னா ரொம்ப